Taste the Daily. அக்னீஸ்வரன் என்னன்னா கிறிஸ்மஸ் விழாவில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்க, தாவேகாவினுடைய நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. ஆனால் ஏன் இது இவ்வளவு பெரிய பேசுபொருளாகனா, இதுக்கு முன்னாடி பத்திரிகையினுடைய அந்த அம்பேத்கர் புத்தக விழா, அதில் விசிகாவினுடைய தலைவர் கலந்து கொள்ளாம அதை தவிர்க்கிறாரு. ஆனா இங்கே காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. இப்ப சில காலமாக நிறைய பேச்சுக்கள் வருது, காங்கிரஸ் திமுக கூட இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள் வருதுல. இந்த சமயத்துல போய் கலந்துக்கிறது சர்ச்சையை உருவாக்கும்ல. ஏன் இந்த இரண்டாம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இதை செய்யறாங்க? உங்களுடைய நோக்கமே சர்ச்சையை உருவாக்கணும்ன்ற நோக்கம் இல்ல. திமுகவுல இருந்து கலண்டு போறதுக்கு என்னென்ன ஆயத்த பணிகளோ அதெல்லாம் இது ஒரு ஏற்பாடுகள். ஓஹோ, ஏன் அப்படி நினைக்கிறாங்க? யாரு தலைமை நினைக்கிறாங்களா, மேலிடத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா, இல்ல இரண்டாம் கட்டத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்னே தான் நினைக்கிறாங்க, ஒரே ஒரு விஷயம்தான். இது என்னப்பா, இது நம்ம திமுகவுல கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆனா திமுகவுல அது ஒரு அமைப்பு மாதிரி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மாணவர் அணி, இலக்கிய அணி, அது மாதிரி காங்கிரஸ் அணி, திமுக அணி அப்படின்னு மாறி போச்சு. அவங்களுடைய ரெக்கைகள் அப்படியே வளைக்கப்பட்டு இருக்கிறது, பறக்க முடியாது, ரொம்ப தூரம்லாம் அவங்களால பறக்க முடியாது. இன்னொன்னு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல எனக்கு ஒரு அச்சம் அல்லது ஒரு இது சரிதானா என்று சரிபார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் நான் உதவியை தேடுகிற ஒரே பேச்சாளர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள். அவர்களுக்கு தான் அந்த உண்மை நிலைமை தெரியும், ஞாபக சக்தியோடு தெளிவாக சொல்லுவார். அதனால நான் அவரோடு அடிக்கடி பேசுவது உண்டு. ஆனா அவர் கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுகிறாரே ஒழிய, அவர் இதுவரைக்கும் எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, ராஜ்யசபா எம்பி ஆகல, எதுவுமே ஆகல. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை அதுதானா? ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்படி பேச முடியுதா? பேசலாமா? ஆனா அவருமே எதிர்த்து தான் இருந்தாரு. எப்ப செம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணி திறந்து விடக்கூடிய அந்த சமயத்தில் கடந்த 2 வருஷமா என்ன அவங்க அழைக்கவே இல்லை. நான் தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு எம்எல்ஏங்கிற அடிப்படையில் கூட என்ன அழைக்கல. இது என்ன தீண்டாமையா? ஏன் நாங்கெல்லாம் தண்ணி திறந்து விட கூடாதானெல்லாம் பேசினாரு இல்லையா? திமுகவுக்கு எதிராகத்தானே பேசினாரு. ஆல்ரெடி இந்த மாதிரியான அப்புறம் இவங்க எம்பி ஜோதிமணி, எங்களுடைய கட்சியிலிருந்து கொண்டு போய் நீங்க உங்களுடைய இளைஞர் அணில மகளிர் அணிலாம் சேர்த்துக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு அவங்க ஒரு போர்க்கொடி ஒன்று தூக்கி இருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. திமுகவுக்கு எதிரான கலக குரல்கள், கார்த்திக் பா சிதம்பரம் எதிர்ப்பு குரல் தான், மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு குரல் தான், சகோதரி ஜோதிமணி எதிர்ப்பு குரல் தான். என்ன எதிர்த்தாலும் டெல்லி ஆமாசாமி போட்டுறதே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதே காங்கிரஸ் கட்சி ஒரு வேத வாக்கா எடுத்துக்கிறாங்களே, அப்புறம் எப்படி? காங்கிரஸ் அவர்கள் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சார், ஃபீல்டுல வேலை செய்ய வேண்டியது இரண்டாம் கட்ட தலைவர்களும் கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர்களும் தானே. அவங்க சொல்றதானே தலைமை கேட்கணும். அதை பத்தில அவங்க கவலைப்பட்டிருந்தா இந்த 2024 ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. யாரு? காங்கிரஸா? ஆமா. ஓ, இது புது கதையா இருக்கு சார். உண்மை அதுதானே. நீங்க 100 பேட்டு வந்துட்டீங்க, அப்ப உங்க நோக்கம் என்ன? நீங்க மாநில கட்சியில 67க்கு பிறகு இன்ன வரைக்கும் அவங்களை ஆட்சி பிடிக்க முடியவில்லை. பரவாயில்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தானா? இந்தியாவிலேயே அது பிடிக்க முடியாத அளவுக்கு போகிறதுனா என்ன காரணம்? அந்த மாநில சூழலை அவங்க ஏத்துக்கிற முடியல. தமிழ்நாட்டுல பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய நிலைப்பாடு என்ன? திரு ராகுல் காந்தி இதே கரூர் சம்பவத்துக்கு தொலைபேசியில பேசின உடனே என்ன பண்ணீங்க? ஒரு குழு போட்டீங்க, பயந்து ஓடி போய் ஐயோ போயிருமோ. இதனாலதான் இந்த கேள்வி வைத்த. தலைமையில் இருக்கிறவங்க ஹை கமாண்ட் திமுக கூட நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா? அப்புறம் எப்படி அவர் பேசுவார்? அவரே ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிற மாதிரி தானே, திமுகவுக்கு நாங்க டிமாண்டிங் பவர் வைக்க போறோம், வேற ஆப்ஷனை நாங்க பாக்குறோம் அப்படிங்கறது தானே அதுல வெளிக்காட்டுறாங்க. அப்ப சர்ச்சை சிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். அது சர்ச்சை இருக்கு, ஆனாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை ஒரு பெரிய கட்சியாவே பார்க்கல. காங்கிரஸ் ஆமா, நம்ம அணி தானே, இவங்க எங்க போயிருவாங்க, நம்மளை எதிர்த்துட்டா போயிருவாங்க, போக முடியுமா? ஆனா இங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு 6% இஸ்லாமியர் வாக்கு, 6% கிறிஸ்தவர்கள் வாக்கு. இந்த 6% வாக்கு 12% வாக்குகளை எடுக்கிறதுல இப்ப
ஜோசப் விஜய் சந்திரசேகரன் அவர்களுக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கும் தான் இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா அந்த 12% வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு முயற்சி தாவேகாவும் காங்கிரஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் இந்த கூட்ட அமைப்பு. ஆனா இது திமுகவுக்கு ஒரு பெரிய வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கு, நெருடலா இருக்கு. அவங்களுக்கு என்ன, யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்க ஆட்சி எப்படி போனல அவங்க கான்பிடென்ட்டா இருக்காங்க. திமுக தேவையே இல்லையே, ஒரு பெரிய கட்சி குழு போடவே வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க தான் ஒரு கட்சியே இல்ல அப்படின்றத நாங்க சொல்லல. ஐயா ஏவிஎம் ஷெரீப், காமு ஷெரீப் அவருடைய பேரன், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று ஒரு புரட்சிகரமான இதை எழுதினவர் பாடலாசிரியர். அவருடைய பேரை வந்து ஏவிஎம் ஷெரீப் வந்து பதாகை ஒட்டினார். என்ன, எங்களுக்கு 2026 காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒட்டுறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா சார்? அண்ணன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவரை பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த பதாதையும் கிழிச்சாங்க, ஒட்டுனவரை பதவி விட்டு தூக்குனாங்க. இப்ப யார் கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இருக்கிறது சொல்லுங்க. சரி, அது வந்து இல்ல சார், கூட்டணி தர்மத்தை மீறி ஹை கமாண்டோடைய உத்தரவு இல்லாம பேசினா தப்புதான், அது ஆக்ஷன் எடுப்பாங்க தான். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, அவர் மேல ஆக்ஷன் எடுத்தவங்க ஏன் திருச்சி வேலுசாமி மேல எடுக்க முடியாது? ஏன்? அவர் வந்து அனுபவ கிடங்கு. தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட சில விஷயத்தை அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட சொன்னா அந்த நாடு பதட்டத்துல வந்துரும், உண்மைகளை மக்கள் தெளிவாயிருவாங்கன்னு நினைக்கிற தகவல்களை எல்லாம் அரசாங்கமே உளவுத்துறையே வேண்டாம் அப்படின்னு நிறுத்தின தகவல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால அவரை அவங்க கடிவாளம் போடவே முடியாது, கட்டுப்படுத்தலன்னா எல்லாரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துருமா? திமுக என்ன பண்ணுவாங்க? அவர் இப்ப மட்டும்தான் பேசுறாரு சார், அவருக்கு மடியில் கனம் இல்லை சார். சரிங்க சார், இப்ப அவரு ஓகே, அவருடைய அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த விஷயம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திருச்சுன்னா என்ன நடக்கும்? திமுக அதை சமாளிச்சுக்கிறவாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க என்னதான் அடின்னு இது பண்ணா கூட, விமர்சனம் பண்ணா கூட, அணுகுண்டு எடுத்து இது பண்ணா கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆமா, அவங்களால வெளியேற முடியாது. அப்ப அது அவங்களுக்கு பிளஸ் தானே சார்? எதுக்கு பிளஸ்? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. திமுகவை மீறி அவங்களால வெளியே வர முடியாதுன்றது பிளஸ் கிடையாது. அவங்களுக்கு இன்னும் 2024 எடுத்த வாக்கு சதவீதம் 10%, இந்த இடத்துல இன்னும் அது குறையும். அப்ப அவங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்கன்னு தான் இப்படி சொல்ல வரீங்களா? இவ்வளவு குமுறல்கள் பாருங்களேன். இந்த இளைஞர் காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கார்த்திக் ப. சிதம்பரம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து மத்திய காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் ஏதாவது இசைவு கொடுக்குதா? ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனையை எங்க போய் முடிச்சாங்க சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டுக்கு சொல்றார். ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரம் உள்ள தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அவங்கதான் இவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆமா, புரியுது. மல்லிகார்ஜுன கார்கேவா அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஏசி விஷயத்தை அங்க போய் பேசி முடிச்சாங்க? இல்ல இல்ல இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. அதத்தான் நான் சொன்னேன், இவர்களை மீறி அவர்கள் போக முடியாது, அவர்கள் மீறி இவர்கள் போக முடியாது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்காது. இப்ப இவங்க 2 பேரும் தனியா ஒரு உள்ளடி ஒரு கொலா போடுறாங்க. எப்படின்னா, நீங்களும் நாங்களும் கிறிஸ்தவங்களுக்கு ஆதரவா இருந்தோம்னா நாம வந்து ஒண்ணு சேரலாமா அப்படின்னு நினைக்கிறது திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். என்ன மாதிரியான திமுகவுக்கு பாதிப்புகள்ங்கிற அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளை திமுக ஏற்கவே ஏற்காது. அது ஏற்காவிட்டாலும் காங்கிரஸ் அங்கேதான் இருக்கும். காரணம், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் டெல்லி தலைமை ஒரு நல்ல முடிவை எடுக்கும். ஆனா அப்ப அது திமுகவுக்கு பிரச்சனையால முடியும். உள்ளுக்குள்ள இருந்த தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க, திமுக தோற்கும் தானே. அதை பத்தி அவங்க கவலைப்படுறது இல்லையா? இந்தியா ஃபுல்லா தோத்துட்டு வர்றாங்க, கவலையா பட்டாங்க. அப்ப திமுகவும் தோற்குன்னு தான் சொல்றீங்க. அதே உங்க இறுதிக்கு எடுத்துக்கிறேன்.